83 கூடா நட்பு. சீரிடம் காணி நெறிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. நேர்மையில்லாத நட்பு கொண்டவர் எரிதற்கு உரிய பட்டடை பொருளாக கருதப்படுவார். இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். நண்பர் போல் நடிப்பவர் விலை மகளிர் மனம் வேறுபடுவது போல வேறுபடுவர். பல நல்ல கற்றற் கிடைத்து மனநல்லராகுதல் மாணார்க்கு அரிது. எவ்வளவுதான் சிறந்த நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் நல்ல பண்பு இல்லாதவர் நல்ல மனிதராக இருப்பது அரிதானது. முகத்தின் இனிய நகா அகத்தின் வஞ்சரை அஞ்சப்படும். முகத்தால் இனிய முறையில் பேசி சிரித்து பழகுபவர் அகத்தில் வஞ்சனை எண்ணினால் அவரை கண்டு நாம் அஞ்ச வேண்டும். மனத்தின் அமையாதவரை எனை தோன்றும் சொல்லினால் தேரற்பாற்றென்று. மனம் ஒத்துப்போகாதவரை அவருடைய சொல்லை நாம் நம்புதல் கூடாது. நட்டார் போல நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நண்பர் போல் நடிப்பவனுடைய சொல்லானது நமக்கு எப்படியாவது வெளிப்படுத்திவிடும். சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான். அதாவது பகைவர்கள் பணிவாக சொல்லை சொன்னாலும் வில் வளைந்திருப்பது போல, வில்லானது சிறப்பானது, ஆனால் அது வளைந்திருக்கக்கூடியது. அதனால் அம்பு எய்தி நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும். அதே போல பகைவனுடைய பணிவான சொல்லை நாம் நம்புதல் கூடாது. தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. மிகவும் பணிவாக வணங்குவார்கள் பகைவர்கள். படை கொண்டு அவர்கள் தீங்கு எண்ணுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பகைவர்கள் அழும் கண்ணீரை நாம் நம்புதல் கூடாது. மிகச்செய்து தம் எள்ளுவாரை நகைச்செய்து நட்பினுள் சாப்புள்ளல் பாற்று. பகைவர் சிரித்து சிரித்து பேசுவார்கள், நம்மை இகழ்ந்து பேசுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிரித்தே அவரிடம் பேசி அந்த நட்பை மனத்தால் ஒதுக்கி வெளியில் சிரித்து பழக வேண்டும். படிப்படியாக கைவிட வேண்டும். அதே போல பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒருவிடல். அவரை பகையாக இருக்கும் பொழுது நாம் மனத்தால் அவரை வெறுத்து ஒதுக்கி வெளியில் புறத்தில் பேசி சிரிப்பது போல் சிரித்து படிப்படியாக அந்த பகைவரை கைவிட வேண்டும். இவ்வாறு கூடா நட்பை நாம் உணர்ந்து விழிப்புணர்வுடன் இருந்து வாழ வேண்டும். நன்றி.